ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் அட்டை பாக்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி அட்டை பாக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அட்டை பாக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சுட்டு நம்ம நாலா பக்கமும் அட்டை க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸ் இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டைலாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த அட்டையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அட்டையும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பாக்ஸ் மேலே நீங்கள் 3 பக்கமும் அட்டையை நீங்கள் நேராக வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நமக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி அட்டையை நீங்கள் வச்சுக்கலாங்க. அட்டையை நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கம்மை அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்டையை நம்ம ஒட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பவிக்கால் வச்சு நல்லா நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பாவை கொண்டு போய் உங்கள் கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன டப்பா, மசாலா டப்பா, அதுக்கப்புறம் சக்கரை டப்பாலாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கிச்சனில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேரீ எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம சேரீலாம் கட்டவும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சேரீலாம் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப மெலிசாக இருக்க துணின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பின்னுக்கு இறங்கிருங்க. அதுவே நமக்கு மொத்தமாக துணியை பிடிச்சி ரொம்ப கெட்டியாக இருக்குது துணின்னா அந்த பின்னுக்கு நமக்கு சேரீல இறங்கவே செய்யாதுங்க. அந்த மாதிரி நமக்கு சேரீல பின்னுக்கு இறங்கலாம். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பின்னுக்கு ஒரு ஓரை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நெயில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த நெயில் நம்ம கட் பண்ணுற இடத்துல பாருங்கள், நெயில் ஷார்ப் பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் பின்னுக்கு வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அந்த பின்னுக்கு லைட்டாக முனையில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு பின்னுக்கு பார்த்தா நல்லா நமக்கு ஷார்ப் ஆகிடுங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா ஷார்ப் ஆகிடுச்சுன்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ துணி இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம பின் பண்ணிக்க முடியுங்க. நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பின் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டில் இருக்கிற மேலே கவர்லாம் இருக்குது இல்லையா, அந்த கவர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேனை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மேல் பாட்டம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கேன் கீழ் பாட்டம் அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் அன்ஈவன் ஆக்கிறதுனால நீங்கள் கத்திக்குள் வச்சு நல்லா ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலோ டேப் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி கலர் சிலோ டேப் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நான் டேப் எடுத்துக்கிட்டேன். டேப் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் டேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டும்போது நமக்கு பாட்டில் ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்கவுமே நமக்கு அழகாக இருக்குங்க. அதுக்காக நம்ம டேப் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. டேப் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் மேலே அடியிலுமே நீங்கள்
சிலோ டேப்பை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணிவிட்டு கை வச்சு டேப் மேலே நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு டேப்பு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு டேபிள் மேலே கொண்டு போய் நீங்கள் இதை வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் பேனா பென்சில்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டா போதுங்க. பார்க்கவே நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவும் அழகாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பேனா வைக்க மட்டும் இல்லைங்க, ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே கட் பண்ணோம் இல்லையா பாட்டிலில் மேல் பாட்டம், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் மேலே நீங்கள் வி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் விடுதலை காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் நமக்கு எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது, இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாட்டில் நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ரவை எதுவாக இருந்தாலும் சரிங்க. நம்ம ஸ்பூன் வச்சு இல்லை கப் வச்சு எடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேனுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம அரிசிலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும்ங்க. எந்த அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணினாலுமே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அரிசிக்குள்ளே நமக்கு வண்டு புழு பூச்சி நமக்கு விழுந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு வண்டு புழு பூச்சி விழுகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 வருஷம் ஆனாலும் சரிங்க, அரிசிக்கிட்ட வண்டு புழு பூச்சி எட்டியே பார்க்காது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரிசி ஒரு ஓர வச்சுக்கிட்டேன். வீடியோக்காண்டி கொஞ்சம் அரிசி மட்டும் எடுத்துருக்குங்க. அரிசி நம்ம ஒரு ஓர வச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 டிஷ்யூ கிளாத் போல் எடுத்துக்கலாங்க. டிஷ்யூ கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல டீத்தூள் எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனைங்கிற டீத்தூள் நான் எடுத்துக்கிட்டேன். டீத்தூள் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்யூ கிளாத் மேலேயும் ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் டீத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டீத்தூள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் மட்டும்தான். டீத்தூள் உள்ளுக்குள்ளே 2 பேப்பரில் நான் வச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் கிராம்பு எடுத்துக்கலாங்க. கிராம்பு எடுத்துகிட்டு ஒரு 5-6 கிராம்பு போல் நீங்கள் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் நீங்கள் எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு அந்த நம்ம சேர்த்துக்கிற 3 பொருள் நமக்கு கீழே விழக்கூடாது. நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு லப்பர் போட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் நூல் வச்சு கட்டிக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் 2மே நல்லா ஃபோல்டு பண்ணி லப்பர் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ 2 மூடி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். அரிசி உள்ளுக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் சரிங்க, அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி வராது. இதுவே நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஒரு 7-8 மூட்டை போல் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. 10 வருஷம் ஆனாலும் அரிசிக்கிட்ட வண்டு புழு பூச்சி கிட்ட நெருங்கவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.